ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கதம்ப சமையல். இன்றைக்கி ஒரு சன்னா குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப ஆப்டான ஒரு குருமா இது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சன்னா நான் ஒரு பவுலில் ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அதை குக்கரில் போட்டு வேக போட்டுடலாம். அதில் சுண்டலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு மசாலா இதை சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல் விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ விசில் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா அதில் பட்டை, 2 லவங்கப்பூ, 1 ஏலக்காய் போட்டுக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு சும்மா ஒரு 2 பெரட்டு பெரட்டிக்கலாம். அது கூட பொடி பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும். உப்பு பார்த்து அளவோடு போடுங்க. ஏன்னா நம்ம சுண்டலில் வேறு கொஞ்சம் போட்டிருக்கோம். அதனால் உப்பு நல்லா பார்த்து செக் பண்ணிட்டு போடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்கின தக்காளி 2 தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் வதங்கிட்டுருக்கட்டும். நம்ம இதில் அரைச்சி ஊற்றுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4-10 அளவுக்கு தேங்காய், 1/4 டீஸ்பூன் கசகசா, வேக வச்ச சுண்டல்லேருந்து ஒரு 10லேருந்து 12 பீஸ் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு இது நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டுருக்கட்டும். பாருங்கள், நம்ம இப்போ அதுக்குள்ளே இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குருமாவில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன் நம்ம குறைவாக போட்டிருக்கோம்னாக்கா, ஏற்கனவே சுண்டல்லையே இந்த ஐட்டமெல்லாம் நம்ம போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால தான். இப்போ நல்லா ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் வேக வச்சிருந்த சுண்டல் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியும் இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த டைமில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை தழையும் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு திக்னஸ் இந்த டைமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பும் செக் பண்ணிவிட்டு நல்லா இது கொதிக்க விடலாம். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான சுண்டல் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசையோட, சப்பாத்தி, பூரியோடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இட்லியோட சர்வ் பண்ணி நாங்கள் சாப்பிட போகிறோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கீழே நம்ம கமெண்ட்டில் போடுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தாக்கா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.